முதலமைச்சருக்கு கண்ணு கெட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை அப்படிங்கிறார் கனிமொழி. எதன் அடிப்படையில் அந்த விமர்சனத்தை முன்வைக்கிறார்? கனிமொழி அக்கா சொன்னது நிதர்சனமான 100% உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா இன்றைக்கி மக்கள்கிட்ட இருந்து அந்நியப்பட்டு இருக்காங்க எதிர்கட்சிகள். மக்களுக்கு தேவையான திட்டங்களை பற்றி யாரும் பேசுறதில்லை. மக்களுக்கு தேவையான ஒன்றிய அரசுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டிய இடத்துல எங்கேயுமே அவங்க குரல் கொடுக்கறதில்ல. உதாரணத்துக்கு RN ரவி இந்த மாநிலத்தை எந்த அளவுக்கு புறக்கணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு புறக்கணிக்கிறாரு. அது சம்பந்தமாக இந்த மாநிலத்துடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி என்ன பேசியிருக்காரு? இப்போது எதிர்க்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்போது அன்றைக்கு ஆளுநர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் ஆய்வு செய்ய போகிறேன்னு சொல்கிறார். அன்னைக்கு எதிர்க்கட்சியாக இருந்த திமுக மாநில உரிமையை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கருப்பு கொடி காட்டுச்சு. இன்றைக்கி அந்த மாதிரி எதிர்க்கட்சியில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி ஏதாவது ஒரு இடத்துல பேசியிருப்பாரா? இல்லை அவர் சார்ந்து இருக்க அவருடைய கூட்டணியில் இருக்க யாராவது பற்றி பேசியிருப்பாங்களா? மாநில உரிமையை பற்றி பேசுகிறதே கிடையாது. மொழி உரிமையை பற்றி பேசுகிறதே கிடையாது. ஒன்றிய அரசு இந்த மாநிலத்தை வஞ்சிக்கப்படும் போது எந்த இடத்துலையுமே பேசுறது கிடையாது. அப்படி இருக்கும்போது கனிமொழி அக்கா சொன்னது 100% உண்மையான ஒரு விஷயம் தானே. நீங்கள் மக்கள்கிட்ட நீங்கள் மக்களுக்கு எதிராக தானே பண்ணுறீங்க. அப்போ மக்களுக்கு துரோகம் தானே செய்கிறீங்க. அப்போ நீங்கள் துரோகிகள் தானே. அதில்